ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா புளிக்குழம்பு எப்படி டேஸ்டியாக பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் டிஃபனுக்கும் ஊற்றி சாப்பிட்லாம், சாப்பாடுக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது புளி கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சமாக தேங்காய் அரைச்சிருக்கேன், தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன், கடுகு உளுந்தம்பருப்பு, 2 வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு 2 கலந்து 1 கப் எடுத்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை. இப்போ மசாலா ஐட்டம் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், குழம்புத்தூள் இருந்ததுன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. அவ்வளோதான். வாங்க டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயோ பேனோ எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க, வெந்தயம் 2-3 போட்டுக்கோங்க, கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் சீரகம் வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயம், பூண்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும், 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக கோல்டன் கலரில் வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா மசாலா ஐட்டம் இருக்குது இல்லையா, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்புத்தூள், இது உப்பு தேவையான அளவு, இது எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தில். ஸோ நல்லா பெரட்டிட்டு நம்ம இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பெரட்டினீங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா புளி தண்ணி ஊற்றிடலாம். புளி தண்ணியை ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. க்ளோஸ் பண்ணி வச்சோடனே நல்லா மூடி வச்சோடனே நல்லா கொதிக்கு வந்தோடனே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 பெரட்டிட்டு திருப்பியும் மூடி வச்சுடுங்க. மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வந்து நிற்கும். ஸோ அந்த டைமில் நம்ம நாட்டு சர்க்கரையோ வெள்ளையோ ஒரு 1/2 டீஸ்பூன் அதில் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு இறக்கினீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.